சிறப்பு உரையினை வழங்குவதற்காக எமது பாடசாலையின் ஆசிரியர் திரு H.M. Muhammad Niswan sir அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். That was indeed a delightful performance. Well done, dear students. As we step into the heart of today's ceremony, it's my privilege to invite Niswan sir from the Greenwich Nursery to deliver the inaugural speech. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Greenwich English நர்சரியினுடைய வருடாந்த பட்டமளிப்பு விழா மற்றும் விருது வழங்கும் விழாவோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற கொழுவில் இலங்கை வங்கி முகாமையாளர் மதிப்புக்குரிய அதிதி திரு பிரபாகர் சார் அவர்களை விழித்தவனாக இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலயத்திலே இந்த கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய இந்நாளின் விசேட அதிதி எமது அதிபர் மதிப்புக்குரிய திரு AGM பிரசாத் சார் அவர்களை விழித்தவனாக இந்த நிறுவனத்திலே மிக நீண்ட காலமாக பணியாற்றி இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பதற்கு தவறியிருந்த திரு DKM மௌசன் சார் அவர்களையும் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தியவனாக இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் அதே போன்று நலன் விரும்பிகள் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக இரவு பகலாக தன்னை அர்ப்பணித்து கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரியினுடைய ஆசிரியர்களையும் இதற்காக பாடுபடுகின்ற எங்களுடைய வளர செல்வங்களையும் இந்த நேரத்திலே விழித்தவனாக இந்த நிகழ்வினை சர்வதேச ரீதியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற தாரு சபா Facebook லைவினூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த நிகழ்வினை தொடர்ச்சியாக கண்டு ரசிப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த அழைப்பினை விடுத்துக் கொண்டு இந்த சிறப்பான கல்வி விழாவிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். குழந்தைகளின் கல்வி பயணத்திலே ஒரு முக்கியமான அடைவாக இந்நாள் கருதப்படுகின்றது. கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரியானது கல்முனை பிராந்தியத்திலே சிறந்த கல்விக்கான ஒரு தளமாக காணப்படுகின்றது. கல்வியலாளர் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு கருத்தொன்றினை குறிப்பிடுகின்றார். Education is not the learning of facts but the training of minds to think. அதாவது கல்வி என்பது தகவல்களை மட்டும் மனதிலே பதித்து வைத்துக் கொண்டிருப்பது அல்ல, மாறாக யோசிக்க வைக்கும் மனதினை உருவாக்குவதுதான் கல்வி என்று குறிப்பிடுகின்றார். இதைத்தான் நாங்கள் கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரியினூடாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரியானது 3 பிரிவுகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. முதலாவதாக பிளே குரூப், அதே போன்று UKG, அதே போன்று LKG ஆகிய 3 பகுதிகளை கொண்டது. லோவர் கிண்டர்கார்டன் அதே மாதிரி அப்பர் கிண்டர்கார்டன் உள்ள மாணவர்கள் 4 தொடக்கம் 5 மற்றும் 6 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். 3 4 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பிளே குரூப்பிலே இணைத்துக் கொண்டு இந்த நர்சரி மிக நீண்ட காலமாக எங்களுடைய பிரதேசத்திலே கல்வி சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரியானது எமது குழந்தைகளின் அறிவுத்திறனை மேம்படுத்தி நற்பண்புகளை வளர்க்கும் ஒரு முக்கிய சிறந்த தளமாக திகழ்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு விளையாட்டின் மூலமான கல்வியை புகட்டுவதிலே கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களுடைய வளாகத்திலே இந்த மாணவர்கள் விளையாடுவதற்காகவும் சந்தோஷமாக தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்களுக்கான ஒரு விளையாட்டு மைதானமும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பான சூழலிலே இந்த மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே ஈடுபடுவது கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரி இந்த மாணவர்களுக்கு சிறந்த தளத்தினை அமைத்துக் கொடுக்கின்றது. The goal of early childhood education should be to activate the child's own natural desire to learn என்கின்ற ஒரு குறிப்பை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். குழந்தையின் இயற்கையான கற்றல் விருப்பத்தினை தூண்டுவதே ஆரம்ப கல்வியின் முக்கிய குறிக்கோள் என்று மரியா மொண்டசோரி என்கின்ற ஒருவர் குறிப்பிடுகின்றார். பள்ளிக்கூட கல்விக்கான எங்களுடைய அரச பாடசாலைக்கான கல்விக்கான ஒரு அடித்தளமாகவே இந்த கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரி திகழ்ந்து வருகின்றது. அதே போல இங்கு பெஞ்சமின் பிராங்க்லின் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். Tell me and I forget.
Teach me and I remember. Involve me and I learn. எனக்கு சொல்லுங்கள், நான் மறந்து விடுவேன். எனக்கு கற்பியுங்கள், நான் நினைவில் கொள்வேன். என்னை ஈடுபடுத்துங்கள், நான் கற்றுக்கொள்வேன் என்று பெஞ்சமின் பிராங்க்லின் குழந்தைகளுக்கான கல்வியின் முக்கியத்துவத்தினை சொல்லும் போது ஞாபகப்படுத்துகிறார். எனவே இங்கு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு மேலதிகமாக மாணவர்களை பல வகையான விடயங்களிலே ஈடுபடுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு இங்கிலீஷ் நர்சரியாக இந்த நர்சரி திகழ்ந்து வருகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் கிரீன் டே என்கின்ற ஒரு நாள், அந்த நாளிலே மாணவர்களை பசுமையினை ரசித்து அதனை பேணி பாதுகாப்பதற்கான திட்டங்களையும் நிகழ்வுகளையும் நாங்கள் அந்த நாளிலே அமுல்படுத்துகின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் தற்போதைய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பாடசாலையிலே இந்த குழந்தைகளுக்கு அமுல்படுத்தி அதனை வெற்றிகரமாக நாங்கள் செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாணவர்கள் உணவினை கஃபேட்டேரியாவிலே உணவினை உண்கின்ற போது நிறைய பொலித்தீன்கள் சேர்வது அவதானிக்கப்பட்டு அதை மட்டுப்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கமாக லஞ்ச் பாக்ஸிலே அந்த குறிப்பிட்ட உணவினை எடுத்து அதனை சாப்பிடுவதற்கான ஒரு செயற்திட்டத்தையும் நாங்கள் செய்து வருகின்றோம். இது மாத்திரமல்லாமல் ஒரு ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று இருக்கின்றது, அதனை இந்த இடத்திலே நாங்கள் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். It takes a village to raise a child. அதாவது பெற்றோர், ஆசிரியர்கள், சமூகம் இவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு குழந்தையை வளர்க்க முழு சமூகத்தின் பங்களிப்பும் அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நேரத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் மட்டுமல்லாமல் இன்றைய நாளின் அதிர்வுகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று திகழ்ந்து இந்த குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களை மேம்படுத்துவதற்காகவும் இந்த கிரீன்விச் இங்கிலீஷ் நர்சரியினுடைய வருடாந்த பட்டமளிப்பு விழாவினை நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த கல்வி பயணத்திலே ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது. இது ஒரு சிறந்த ஒரு பள்ளி என்பதனை இந்த சமூகத்திலே நாங்கள் பிரதிபலிப்பாக வழங்கி இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்விலே சிறப்பாக எங்களுடைய மாணவ செல்வங்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேச்சினை பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதிய சிந்தனைகளை விதைத்த ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றி. அழகிய கவிதையினை வழங்குவதற்காக நௌஃபா எனும் மாணவியை அன்போடு அழைக்கின்றேன். Thank you, sir. Now we move on the series of artistic performance that reflect the creativity and talent of our students. So,